பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாக்கிங், அதுக்கடுத்து வந்து எக்ஸசைஸ். ஆனால் இந்த எக்ஸசைஸில் வந்து நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் பேக் பெயின், சி செக்ஷனுக்கு அப்புறம் வர இந்த பேக் பெயின்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஸ் எப்படி ஆகுறது, சரியாகுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த டவுட்டுக்கெலாம் வந்து நான் உங்களை கிளியர் பண்ண வந்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸை விட்டால் என்ன ஆகும் அதுக்குள்ள ஆன்சரை சொல்ல வந்திருக்கேன். ஓகே, நான் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரமாக வந்து நான் எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தோணுச்சுன்னு ஆக்சிடென்ட் ஆனதுனால 1 மந்த் வந்து நான் வந்து வீடியோ போடலை. அதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப ஹெவியாகிடுச்சு. என்னால் முடியவே முடியாது. தூங்கி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்படி கிளவி மாதிரி இப்படி குனிஞ்சிட்டு தான் நிமிடத்துக்கே வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என்ன சஜஸ்ட் சொல்கிறேன்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் இதை கொஞ்சம் தொடர்ந்து பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 10 வாட்டி நான் சொல்கிற எல்லா எக்ஸசைஸையும் பண்ணாலே போதும். இதை நம்ம கண்டினியூவாக பண்ணோன்னா நம்மளோட சி செக்ஷன் பண்ணால் இந்த முதுகு தண்டு வந்து ரொம்ப ரிலீஃப் ஆகுது, பெயின் இருக்க மாட்டேங்குது. பட் நம்ம என்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கோமோ அன்னைக்கு வந்து கண்டிப்பாகவே ரொம்ப ஓவராக பெயின் இருக்குது. ஸோ வந்து நான் சொல்கிறேன், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளும் இந்த சி செக்ஷன் பீரியடில் இருக்கிற நம்மளோட பெயினை வந்து கில் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். காலையில் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு வாக்கிங் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சீக்கிரமாகவே எழும்பிட்டேன். 4:45 வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளிச்சமாக இருக்குது என்னென்னு பார்ப்பீங்க. ஆமாங்க, இங்கே 4:45 வெளிச்சமாக இருக்குது. 7:30 வரையுமே வந்து இருட்டாக மாட்டேக்கு. பாட்டு கேட்டுகிட்டே நடக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டோம். அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே வாக்கிங் போகிறதுனால நடக்கிறதோட ஹவர்ஸும் வந்து நமக்கு தெரியாது, கால் வலியும் எனக்கு தெரியல. நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்திருக்கேன். 6 மணிக்கு தான் வீட்டுக்கே போனேன். பார்த்தீங்கன்னா, நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தாலே வந்து அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும், அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து பெல்ட் போடுங்கன்ட்டு. ஸோ இது என்னோட பெல்ட்டு. என்னோட வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருந்தா தெரியும். என்னோட பர்த்டேக்கு என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தது. பட் அதுக்கு வந்து அதோட அமௌண்ட்லாம் நான் சொல்லலை. பட் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பெல்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா மீஷோக்கு போங்க. இது 300 rupees தான். பட் நீங்கள் இதை மெடிக்கலில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் பில் போட்டிருப்போம். அதே குவாலிட்டியோட தான் மீஷோவில் இருக்குது. உங்களுக்கு வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த பெல்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் காலையில் சமையல் பண்ணும்போது, வாக்கிங் போகும்போது, நான் வாக்கிங் போகும்போது ஃபுல்லாக போட்டுப்பேன். டிஷர்ட் ஃபுல்லாக போட்டுட்டு தான் நடப்பேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை செய்யும்போது குனிஞ்சு நிமிந்து பெருக்கிறது, துடைக்கிறது, எப்போனாலும் இந்த பெல்ட்டை நீங்கள் கண்டினியூவாக போட்டுக்கலாம். நல்லா இதை வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் செய்யும்போது இந்த பெல்ட் போடணுமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது போடாதீங்க. ஏன்னா இதில் ஒரு இது இருக்குது, இந்த சைடு இந்த 2 இருக்குல்ல, இந்த 2 பாயிண்டில் வந்து ஒரு கம்பு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப குத்துது. அதனால எக்ஸசைஸ் பண்ணும்போது மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் ட்ரெட்மில் இருக்குது அப்படின்னீங்கன்னா இதை போட்டுக்கிட்டே நீங்கள் ஓடலாம். ட்ரெட்மில்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெடிக்கலில் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெடிக்கலில் போய் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. இதை விட ஒரு 10% தான் குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் மீஷோவில் 300 rupees வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வந்து எப்போவுமே வந்து சி செக்ஷன் பண்ணவங்க யூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்ல ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் கொடுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸசைஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸசைஸ் தான், தரையை வந்து தொடுறது. இதில் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, எப்போவும் குனியும் போதெல்லாம் நான் இந்த வயிற்றை வந்து நல்லா எக்கிப்பேன். இந்த எக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம முதுகு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேலே போகும், வயிறு உள்ளே போகும். இதனால் நமக்கு வந்து முதுகு வந்து சீக்கிரமாக அந்தளோட பெயின்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் குனிஞ்சு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வயிறை நல்லா எக்கி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா,
பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 2 எக்ஸசைஸ் பண்ணுற போதே எனக்கு ஓவர் பெயின் வந்துட்டு. ஸோ நான் எப்போவுமே பெயின் ரிலீஃப்காக இந்த ஒரு சின்ன யோகா செய்வேன். எப்போது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது பெயின் வந்துச்சுன்னா இது ஒரு 2 செகண்டு செய்யுங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலை வந்து செவுத்துக்கு நேராக காலை அகட்டி வைக்கணும். என்னால் அகட்ட முடியல 2 இதுக்கு மேலே. ஸோ அதனால் செவுத்தை வந்து நல்லா உரசிக்கிட்டே செய்கிறேன். உங்களால் உரசாமல் காலை தூக்கி வைக்க முடிஞ்சால் வைங்க. அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பெனிஃபிட் கிடைக்கும் நமக்கு. அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலை முட்டியை வந்து நல்லா மடக்கிறது. இதனால் நம்ம வயிறு நல்லாவே உள்ளே போய் நம்ம முதுகு வந்து நம்ம பெட்டை தொடும். அது வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து நீங்கள் தூங்கி எழும்புனதுக்கப்புறம் கண்டிப்பாக செய்யணும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம முதுகு தண்டுக்கு பிளட் சர்க்கிள் வந்து போகாமல் இருக்கும். இது பண்ணுறதுனால என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ நம்ம தூங்கி முழிக்கும் போது இந்த மாதிரி பெயின் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக முழிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து இது எப்போவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் ட்ரை பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கும்போதோ இல்லை பெட்டில் படுத்து சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்போதோ இந்த எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப ரிலீஃப் ஆகும். அடுத்து வந்து நம்ம காலை தொடுறது. இந்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் நம்ம கையோட பேலன்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள். என்னால் பேலன்ஸ் இல்லாமல் பண்ண முடியல, அதனால நான் கையோட பேலன்ஸில் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டேன். செவுத்து மேலே காலை வச்சு. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.